நடுவுல இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளா இருக்கலாம். டிசம்பர் மாதம் கூட ஆகட்டுங்க, ஐயோ இந்த வருஷமே முடிய போகுது, இதுக்கு மேல எப்படி நடக்க போகுது, வாங்க அடுத்த வருஷத்துக்கு போயிடலாம், அடுத்த வருஷம் செய்யறாரா பாப்போம், இல்ல அடுத்த வாரமாவது செய்வாரா பாப்போம், இல்ல இன்றைக்கு இந்த மாதமே இந்த வருஷம் முடிவுக்குள்ளேயே உனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய கடன்கள் தீர்றது நிச்சயம், உன்னை விடுதலையா வாழ போகிறது நிச்சயம், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகள் மாற போறது நிச்சயம். ஹாஸ்பிட்டல்லையே உங்க வாழ்க்கை முடிய போறதுல முழுமையாய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க வெளியே வர போறீங்க. அவர் உங்க வீட்டுல ஒரு சமாதானத்தை உங்க கணவரை தொடுவரும் வாக்கு கொடுத்திருக்கிறாரா, நிச்சயமா தொட போறாரு. உன் பிள்ளைகளை தொட போறாரு, உன் குடும்பத்தை தொட போறாரு, உன் பிசினஸ் கர்த்தர் உயர்த்த போறாரு. இல்ல எதுவுமே நடக்கிற மாதிரி இல்ல, முழுக போது முழுக போது முழுக போது முழுக போதுன்னு போயின்னு இருக்கலாம். இந்த காற்றையும் கடலையும் அடுக்குகிற ஒருவர் உன்னுடைய படகுல இருக்கிறாரு. இவங்க போய் அவரை எழுப்பின உடனே அவங்கள திட்டல ஆண்டவர், ஆனா திட்டுறாரு. ஆனா முதல்ல என்ன பண்றாருன்னா காற்றையும் கடலையும் அவருடைய அதிகாரத்தின் வார்த்தையினால அடுக்கிட்டு சொல்றாரு, இன்னுமாடா நீங்க விசுவாசிக்கல? அநேக சத்தங்கள் உனக்கு எழும்பி இருக்கா, ஒருத்தர் அதிர்றவர் உன் படகுல இருக்கிறார். என்ன நடந்தாலும் நீ தனியா இல்ல, உன் படகுல இந்த காற்றையும் கடலையும் அதிர்ட்டக்கூடியவர் உன் படகுல இருக்கிறாரு. இங்க ஒரு ஆண்டவர் சொல்றாரு, காற்றைய கடலை பார்த்து பயப்படாதீங்க. எங்கடா அவங்க போய் விசுவாசம் சொல்ல, he said to his disciples, why are you so afraid? ஏன் எதுக்கு பயப்படுறீங்க, ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? Do you still have no faith? நீங்க இன்னும் நம்பலையா, நீங்க இன்னும் விசுவாசிக்கலையா? வாருங்கள் அக்கறைக்கு போகவும், உன்னை கிராஸ் பண்ற, உன்னை உயர்த்துற, உன்னை மேன்மைப்படுத்துறன்னு சொன்னவர் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நீங்க நம்பலையா அப்படின்னு கேட்கிறார். இன்னும் நீங்க விசுவாசிக்கலையான்னு கேட்கிறார். படகுல இருக்கிறவர் அந்த காற்றையும் கடலை விட பெரிய தேவனா இருக்கிறார். அதை படைத்தவரே அவர்தான். அந்த இயற்கை அவர் பேச்ச கேட்கும். மனிதர்கள் உங்களுக்கு என்னங்க பண்ணிட முடியும்? உனக்கு விரோதமா எழும்புறவங்க என்ன பண்ணி நான் முன்னேற எனக்கு தடையா இருக்கிறாங்க, எனக்கான டோர்ஸ் இன்னும் ஓபன் பண்ணல, நான் இங்கேயே நின்றுட்டு இருக்கிறேனே. ஆண்டவர் எனக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு, நிறைய வார்த்தைகளை என்னோட கூட பேசி இருக்கிறாரு, ஆனா ஒண்ணு கூட நிறைவேறலன்றீங்களா? பைபிள் சொல்லுது, வார்த்தையினால சொன்னவர் அவருடைய கரங்கள்னால உனக்கு நிறைவேற்ற போகிறார். இந்த வருஷம் முடிகிற மாதிரியே அவர் சொன்னதும் அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நீங்க தான் மாறிட்டீங்க, நீங்க தான் ஏதேதோ பண்ணி பார்த்தீங்க, ஒன்னும் நடக்கல. இப்போ ஆண்டவர் சொல்ற, நீ அவரையே நம்பு, நீ அவர் சொல்றத மாத்த, அவர் உனக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைய மாத்திரம் நம்பினா போதும், அவர் உனக்கு செய்யறத செய்வார்.